ராகவா லாரன்ஸ் அவர் வந்துட்டு திருச்சி கிழக்குல போட்டி போட போறாரா இல்லையா அப்படிங்கிறத வந்துட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அதுல வந்து அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, நான் திருச்சி கிழக்குல வந்துட்டு நிக்க போறது இல்ல, அப்படி நான் நிக்கிறதும் வந்து தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே அவர் சொன்னது வந்து நல்ல ஒரு விஷயம் தான். ஏன்னா கட்சிக்காக ஆரம்பத்துல இருந்து விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து நிறைய பேர் வந்துட்டு கடினமா உழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் ஏற்கனவே தட்டி பறிக்கப்பட்டிருக்கு. காசை கொடுத்துட்டு இங்க வந்து நிறைய பேர் சீட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் அரசல் புரசலா வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் போயிட்டு இருக்கும் போது நான் வந்து திடீர்னு வந்து திருச்சி கிழக்குல போட்டி போட்டு அங்க ஜெயிச்சு அதெல்லாம் வந்துட்டு நிலையான தர்மம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ அதுக்காக நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் வந்து திருச்சி கிழக்குல தான் போட்டி போட போறது இல்ல, மத்தபடி நான் வந்து அரசியலுக்கு வர்றது கன்ஃபார்ம். ஆனா இப்ப கிடையாது, ஒவ்வொரு அடியா பொறுமையா வருவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமா அவர் சொன்னது அப்படி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யார் வந்து எனக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. சோ அவர் வந்து எந்த கட்சியில சேர போறாரு, அவருடைய அடுத்த பயணம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.